கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்ருங்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் வேதத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம். சவுல் உயிருள்ள நாட்கள் எல்லாம் தாவீதுக்கு சத்துருவாகி இருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தெளிவாக சொல்கிறது. இந்த தாவீது யார் என்று பார்ப்போம்னா, தேவ பிள்ளைகளே, சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால நான் சவுலை தள்ளி என் இருதயத்துக்கு ஏற்றவனை உன்னை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஈசாயின் குமாரன் தான் தாவீது. தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது தாவீது ஆண்டவர் இருந்தாருன்னு சொல்லுகிறது. ஏன் சவுல் தாவீதுக்கு சத்துருவா மாறுறான்னா, தாவீது பெலிஸ்தனுடைய வீரனை கோலியாத்தை விலத்தழுகிறான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது இருந்தே சவுலுக்குள்ள ஒரு எரிச்சலினாய் வந்தது. சமய நேரெல்லாம் எப்படியெல்லாம் தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறான். வேற யாரும் இல்ல, அடுத்தல மருமனாக ஆக்கி கொள்ளுகிறான் சவுல் தாவீதை. மீகாலை தன் மருமகனாக ஆக்கி கொள்ளுகிறான். வாங்க, வீட்டாரே சத்துரு என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சொந்த மாமனே மகளை கட்டி கொடுத்தவன், தாய் மாமா கூட கிடையாது, மகளை கட்டி கொடுத்தவனே மருமகனுடைய தலையை வாங்கிறதுக்கு தேடுகிறான். சத்ருவாக மாறிவிட்டான். அவன் உயிருள்ள நாட்கள் இருந்த நாட்கள்லாம் தாவீதுக்கு சத்ருவா இருந்தான் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லுகிறான். ஈராக் தேசத்துல சதாம் ஹுசேன் சொல்லி ஒரு அதிபர் இருந்தார். அநேருக்கு தெரிஞ்சிருக்கும் தேவ பிள்ளைகளே. அவன் அந்த சதாம் ஹுசேன் என்னன்னா சொந்த மருமகனே என்ன பண்ணிட்டான், கொன்று போட்டு விட்டான். தேவ பிள்ளைகளே, காரணம் சதாம் ஹுசேன் செய்யறது சரியான காரியம் கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு விரோதமாக இன்னொரு சமூகத்துக்கு விரோதமாக இவன் எழும்பினான் சதாம் ஹுசேன். தேவ பிள்ளைகளே, பாருங்க என்ன நடந்தது. அமெரிக்கா படை சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அல்ல இன்னைக்கும் கூட என்ன பண்ணியிருக்கிறான், சொந்த மருமகனுக்கு மாமனார் சத்துருவா மாறியிருப்பான். தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் சொத்துக்காக மருமனை கொள்ள ஆரம்பித்து விடுவான். தேவ பிள்ளைகளை, இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்து ராஜபாரியத்துக்காக, எம்எல்ஏ சீட்டுக்காக, எம்பி சீட்டுக்காக என்ன பண்றாங்க, மருமகனான்னு சரி யாராக இருந்தாலும் சரி சத்துருவா மாறி. தேவ பிள்ளைக்கு பாருங்கன்னா, ஒரே குடும்பத்துல சிலது 2 கட்சிகளே இருப்பாங்க. மாமா வேற கட்சி, மரும வேற கட்சியா இருக்கும். அங்கே என்ன இருக்கும், சத்துருவா மாறிடுவாங்க. இது சவுல் நாட்களிலே தாவீதுக்கு விரோதமாக சத்துருவாக தோன்றினான். தேவ பிள்ளைகளே, சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆனா தாவீது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு பிரியமாக இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டார். அதனால சவுலுடைய ராஜபாரியம் அவனை விட்டு கடந்து போனது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி அவனுக்குள்ள வந்தது. தேவ பிள்ளைகளே, ஆனால் தாவீதுக்கு அந்த ராஜபாரத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பாட்டுல இருந்திருக்கலாம். என்ன, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000ன்னா சரி இருந்திருக்கலாம். ஆனா என்ன, அவனுக்குள்ள அந்த எரிச்சல் வர போய் தேவ பிள்ளைகளை எப்போதும் பாருங்க, தாவீது தேவ சமத்தை நாடுவார். இவன் சவுல தீர்க்கதரிசியை நாடுவார். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க தேவ பிள்ளைகள். அதே போல நிறைய பேர் அப்படிதான், தேவனை நாடாதபடி தீர்க்கதரிசினா, தேவ சமத்துல தாழ்த்தாதபடி, தேவன்கிட்ட கேட்காதபடி. தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் தீர்க்கதரிசி கேட்கணும். வேற தீர்க்கதரிசி கடவுளா மாறிட முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தப்பு பண்ற காரணம் தான். ஒளி காட்டவே எனக்கு நீங்க கேட்டு சொல்லுங்க. தேவ பிள்ளை, முதல்ல நீ தேவன்கிட்ட கேட்கணும். பாருங்க, தாவீது தேவன்கிட்ட கேட்டு செய்யறான் ஒவ்வொரு காரியங்களும்.
அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். அதனாலதான் ஆடு மேய்த்தவனை அரசனாக மாற்றினான். ஆனா பாருங்க, சொந்த மாமனை பொன் கொடுத்தவனே சத்துருவாக இருந்தான். அந்த சத்துருவை தேவன் அதமாக்கி போட்டு விட்டான். காரணம் என்ன? ஈட்டியே தேவ பிள்ளையை நாட்டிக்கொண்டு அவன் தற்கொலை கொண்டு செத்து கொண்டான். நாண்டு படம் வேதத்துல பார்க்கிறோம். அநேகர் சத்ருவா மாறனுடைய கதியெல்லாம் ஒண்ணு தூக்கு போட்டு சாவான் தேவ பிள்ளைகளே, இல்லைன்னா தற்கொலை பண்ணி சாவான். இதுதான் அவங்களுடைய முடிவு கொடூரமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க யாரை நாடி போறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, சரி நம்ம தீர்க்கதரிசி ஊழியக்காரனுக்கு ஆடு மாடு காணிக்க எல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணிடலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணா தெரியாதுன்னு நினைக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, உங்க மருமகனுக்கு விரோதமா எழும்புகிறீங்களா? தேவன் நீதி உள்ள தேவன், நியாயம் செய்கிற தேவன். உங்க மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யுங்க. பாருங்க, சத்ருவா மாறிடாதுங்க. ஒருவேளை அவர் உங்களோட பணக்காரனா இருக்கலாம், உங்களோட அவர் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க யாராக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளே, அவன் பாருங்க பகமம் பண்ணிட்டான். கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு அடுத்தவனை இஸ்ரேலுக்கு தேவனுக்கு இறுதி கேட்டவனை தேவன் ராஜாவா ஆக்கினார் என்று சொன்ன உடனே அப்ப கூட அவன் தேவ சமூகத்தை நாடல. அவன் தீர்க்கதரிசியே தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். தீர்க்கதரிசிய பின்பற்றுறவங்க பரலோகம் போயிடலாம் நினைச்சிடாதங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைங்க, நீங்க யாரா இருந்தாலும், எந்த ஊழியக்காரன் இருந்தாலும், எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, தாவீதை போல தேவ சமூகத்துல விசாரிங்க, தேவ சமூக பாதத்துல கிடங்க. தேவ பிள்ளை தேவன் சொல்றதை செய்யுங்க தேவ பிள்ளைகளே. அப்போது சொந்த மாமனே